இன்னைக்கு நீங்க இந்த வீட்டில் என்ன பார்க்க போறீங்கிற ஒரு சின்ன ரீகேப் தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான 2 BHK இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் டைப் வில்லா. இந்த வீடு கரெக்டாக ஒரு எங்கே அமைஞ்சிருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸில் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இந்த வீடு முழுக்க முழுக்க காவேரி வாட்டரில் நம்ம ஃபுல்லாக கட்டினது. அதே மாதிரி காவேரி ஆற்று மண்ணில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டரிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உள்ளே பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேரில் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பக்காவான ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான சோமினி பிராண்டில் பார்த்துருக்குது. இப்போ வாங்க அப்படியே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்க சேனல் வீட்டுமனை சந்தை. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இது ஒரு வீடா இல்ல பீச் ஹவுஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கட்டியிருக்க ஒரு இண்டிவிஜுவல் 2 BHK டூப்ளெக்ஸ் டைப் வில்லா. நீங்க எப்பவுமே டூப்ளெக்ஸ்னாலே ஒரு 3 BHK 4 BHK அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இங்க ஒரு 2 BHK ஒரு டூப்ளெக்ஸ் டைப் வில்லால பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு சூப்பரான வீடு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு வீடு இல்லை, மொத்தமா 2 வீடு. கிட்டத்தட்ட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பார்க்கறதுக்கு ஒரு பீச் ஹவுஸ் கான்செப்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே ஒரு கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் டிசைனில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த வீட்டை. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட பில்டப்னு பார்த்தீங்கன்னா 1170. டோட்டலாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து பில்டப் லேண்ட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே பில்டப் கிட்டத்தட்ட வந்துருச்சு. எதனால அப்படின்னா, இது ஒரு டூப்ளெக்ஸ் டைப் வில்லா. கீழே வந்து ஒரு 1 BHK, மேலே ஒரு 1B அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு சிம்பிள் நீட்டான டிசைனில் கொடுத்துருக்கோம் நமக்கு. அதே மாதிரி கலர்ஸ் எல்லாமே, பெயிண்ட் கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரியான டெக்ஸ்சரில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எலிவேஷனில் முக்கியமான விஷயம் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஸ்பாட்லைட் எலிவேஷன் லைட்ஸ் எல்லாமே பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பால்கனி ஏரியா, அந்த ஃபர்ஸ்ட் மேலே நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேலே ஒரு பெட்ரூம் இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி பால்கனி ஏரியா. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டஃப் அண்ட் கிளாஸ் எஸ்எஸோட நம்ம கொடுத்துருக்கோம். அதில் அடுத்து வாங்க மெயின் கேட்டு. நமக்கு மெயின் கேட்டில் ரேம்ப் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கார் ஏற்றுறதுக்கு தேவையான 2 சைடு ரேம்பு கொடுத்து நீங்கள் வரவங்களுக்கு சின்ன ஸ்டெப்ஸ் ஏரியா அதுவும் நம்ம தனியாகவே ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அதே மாதிரி இது ஃபுல்லாக எம்எஸ்ல பண்ணியிருக்கு. ஷெராவுட்லேருந்து நமக்கு இது எல்லாமே லேசர் கட்டில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு டிசைனில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நம்ம அந்த எலிவேஷனாக இருக்கட்டும், அந்த கேட்டாக இருக்கட்டும், பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டெக்ஸ்சர் கான்செப்டில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்குது. இதில் உள்ளே வந்தோம் அப்படின்னா போர்ட்டிகோ ஏரியா, நல்ல ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ ஏரியா தான் இங்கே கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ ஏரியாவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீலர்ஸ் பார்க்கிங் ஸ்பேஸ் அளவுக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. 2 வண்டி நிப்பாட்டிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அது மாதிரியான ஸ்பேஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கேட் டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி அடுத்து இதோட சீலிங் ஏரியா, இதுலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்லைட்லேருந்து எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி முக்கியமான இபி ப்ரொவிஷன், இதுக்கேற்ற மாதிரி தனியான வுட் ஒர்க்லேருந்து எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அதில் அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேர் கேஸ், நம்ம உள்ளே வரதுக்கான ஸ்டேர் கேஸ் ஏரியா எல்லாமே வந்து டைல் ஒர்க்கில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு. எல்லா வீட்டுக்கும் இப்போ நார்மலாகவே சேஃப்டி கேட்டும் நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து வீட்டோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக்வுட்ல பண்ண மெயின் டோர் தான் நமக்கு. இதோட ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு திக்கான ஹேண்டில், பிராஸ் ஹேண்டில் தான் நம்ம கொடுத்துருக்குது. அதே மாதிரி லாக் செட்லேருந்து எல்லாமே பிராஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல ஹெவியான ஹேண்டில்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு, அதாவது 12க்கு 22 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தான் கொடுத்துருக்கோம். இதோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டு கீழே நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கும் தனியாக நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்து அதுக்குண்டான பேஸ்மெண்ட் ஃபுட்டிங் என்ன பண்ணணும், ஃபவுண்டேஷன் என்ன பண்ணணுன்ட்டு பக்காவாக பிளான் பண்ணி கட்டின வீடு தான். அதனால உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸுங்கிறது நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது நமக்கு, ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியருங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு சூப்பரான வீடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம உள்ளே வந்தோடனே இந்த ஃப்ளோரிங் ஏரியா பாருங்க, அந்த பெயிண்டிங் ஒர்க் பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபால் சீலிங் டிசைன் அண்ட் கலர் ஒரு பக்காவான கலர்ல ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்து ஒரு நீட்டான ஃபால் சீலிங் டிசைன் தான் கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்கு எல்லா சைடுமே விண்டோஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே UPVC விண்டோஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காது. அதே மாதிரி இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட், அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு டோர். நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒர்க்ஸுமே ரேக்ஸு அந்த
மாதிரி எதுவுமே பண்ணல. ஏன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம ஃபியூச்சரில் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸை சூட் ஆச்சு. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்விங் டிசைனோட கட்டுலாம் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம நீட்டாக. இது நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு 2 BHK டுப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லான்ட்டு. கீழே வந்து ஒரு 1 BHK இருக்குது, மேலே வந்து ஒரு 1 B மட்டும் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹால்கம் டைனிங் ஏரியா மாதிரி தான் இதுவுமே நமக்கு. இந்த ஏரியா டைனிங் ஸ்பேஸ். இது மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் வாஷுக்கு அதே மாதிரி டவல் ராட்லேருந்து எல்லாமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே உங்களுக்கு. அதே மாதிரி இது ஸ்டேர்கேஸ் ஏரியா. அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ப்ரொவிஷன் அதையும் நம்ம தனியாக கொடுத்தாச்சு. ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு உண்டான ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்து டபான் கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ளோரிங் எல்லாமே த்ரெட் ரைசர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாகவே. அடுத்து வாங்க அப்படியே மாஸ்டர் பெட்ரூம்குள்ள போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைனில் நமக்கு ரெடிமேட் டோர் தான் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. இதுலேயுமே பிராஸ் லாக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஹேண்டிலே இல்லை, எல்லாமே வந்து நல்ல ஹெவியான ஹேண்டில். அதனால நீங்கள் லைஃப் லாங் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவு வரும். டியூரபிள் வந்து நமக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதனால அதே மாதிரி அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் உள்ள வந்தீங்க அப்படின்னா 12க்கு 12 அப்படிங்கிற நல்ல தாராளமான ஸ்பேஸ்ல தான் இருக்கு நமக்கு மாஸ்டர் பெட்ரூமு. இதுல வந்து உங்களுக்கு வந்து உள்ள எதுவுமே ரூம்ஸ்ல லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா அவுட்டோருக்கு எதுவும் கொடுக்கல. மீதி கிச்சன் ஏரியா அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே கம்ப்ளீட்டா அவுட்டோர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. லாஃப்ட் ஏரியா அதனால கபோர்ட் ஏரியாவும் லாஃப்ட் ஏரியாவும் பிளைன் ஓப்பனா தான் இருக்கு. வென்டிலேஷனுக்கு விண்டோவும் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோஸ் தான் நம்ம இதுலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்தோடனே எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கிட்ட பாத்ரூம் இருக்குன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை, இது கீழே வந்து தனி பெட்ரூமா கொடுத்து காமன் பாத்ரூம் மட்டும் தான் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். ஆனால் இது எதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லாஃப்ட் ஏரியா இதில் தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா லோரூஃப் அங்கிட்ட பாத்ரூம் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி உங்களோட முக்கியமான விஷயம் பீரோஸ் இல்லை அந்த மாதிரி சேஃப்டி லாக்கர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸை நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஸ்பேஸ் தான் நம்ம இதை தனியாக செப்பரேட்டாக நம்ம கொடுத்தாச்சு. இதை அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னா இதோட காமன் பாத்ரூம் நமக்கு வீட்டுக்கு. ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு ஒரு பெட்ரூம் தான் இருக்குங்கிறனால காமனாகவே நம்ம கொடுத்தாச்சு. வாங்க அப்படி காமன் பாத்ரூம்க்கு உண்டான டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா WPC டோர் தான் நம்ம கொடுத்துருக்குது. சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது கீழே வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியன் கிளாஸட்டாக இருந்தாலும் அதுக்கு ப்ளஸ் டேங்கும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வால் மிக்சர் நம்ம அதுவும் தனியாக கொடுத்துருக்கோம். டேப்ல எல்லாமே உங்களுக்கு எதனால அப்படின்னா நம்ம கெய்சர் ப்ரொவிஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஹாட் வாட்டருக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எப்போ ஒரு நார்மல் வாட்டர் தனியாக, கோல்டு வாட்டரையும் செப்பரேட் பண்ணி கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் ஷவர் ப்ரொவிஷன்லேருந்து வர அதுக்குமே நமக்கு தனித்தனியாக வந்துடும். 7 feet வரைக்குமே டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்கு ஒரு 2x2 விண்டோ கொடுத்துருக்கோம். வித் மஸ்கின் வாங்கட்டோட இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம் அதில். அப்படியே அடுத்து வாங்க அப்படியே கிச்சன் ஏரியாக்குள்ள போய் போகிறோம். ஏன்னா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு முக்கியம் எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஏரியா தான். இந்த கிச்சன் ஏரியாவில் ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நார்மலாக பண்ணுற நம்மளோட ஒர்க் டேபிள் எல்லா ஏரியாவுமே கொடுத்துருக்கோம் நம்ம. இது ஃபுல்லாகவே இங்கே நமக்கு நம்ம கீழே ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நமக்கு இதில் உட்டோருக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு இதில் ஃபுல்லாகவே. அதே மாதிரி நம்ம இது கொடுத்துருக்க எல்லாமே கிரானைட் ஃப்ளோரிங் தான். ஒர்க் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்கு. நம்ம சிங்கும் பார்த்தீங்கன்னா அதிலே நம்ம பண்ணியாச்சு. நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கேஸுக்காண்டி ப்ரொவிஷன் வந்து தனியாக நம்ம நார்மலாக கொடுக்காம அவுட்லெட்லேருந்து கேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீட்லேயுமே சேம் கான்செப்ட் அதே மாதிரியான கேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மோட்டர் சுவிட்சும் நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டோரேஜுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குன்ட்டு, அந்த ஸ்பேஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறது. உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா இதில் தனியாக இருக்குது. லாஃப்ட் ஏரியா இருந்தாலும் இந்த ஏரியா இருக்கு பாருங்க, அப்படியே பேக் டோரு இது போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 சைடுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா. எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி அடிக்க வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு மந்த் இல்லை ஒரு இயற்கை தேவையானது கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கான 2 சைட்லேயும் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல வாக்கிங் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே என்ன இருக்குன்னு அதையும் காமிச்சிட்டு வந்துடுறேன். மேலே ஏன்னா இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நம்ம தனியாக வச்சுருக்கோம். அப்படியே வாங்க. ஸ்டார்கேஸ் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிரானைட்ல தான் பண்ணியிருக்குது. இந்த ஏரியாவோட சீலிங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஹை சீலிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சீலிங்கை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக உட்டில் பண்ண மாதிரி தானே தெரியும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே சீலிங்கில் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பாட் லைட்லேருந்து சென்ட்ரல் லைட்லேருந்து எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்கோம். அப்படியே ஸ்டார்கேஸ் ஏரியா மேலே வந்தீங்க அப்படின்னா வீட்டோட செகண்டரி பெட்ரூம்.
ஏன்னா கீழே ஒரு 1 பெட்ரூம் பாத்ரூம் தான். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இது கான்செப்ட். ஏன்னா வித் அட்டாச்சு பாத்ரூமோட இதில் தனியாக கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரூம் கான்செப்ட் மாதிரி. ரூம் தனியாக இருந்தாலும் இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் யூசேஜ் ஸ்பேஸாக வச்சுக்கலாம். இது நம்மளோட ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஏரியா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பெட்ரூமை பார்த்துட்டு வாங்க. இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13x11 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்குது. பெட்ரூம் தான். இதுலயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியா அண்ட் கபோர்ட் ஏரியா வந்து நம்ம தனித்தனியாவே கொடுத்துருக்கோம். இதுலயே உங்களுக்கு ஃபுல்லா இது கீழே ஒரு பெட்ரூம் பார்த்துருப்பீங்களே, கிட்டத்தட்ட சிமிலர் அதே மாதிரி தான். கொஞ்சம் அதோட இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் நமக்கு. ஆனா நீங்க கீழே பார்த்தது இந்த இடம் நமக்கு வந்து க்ளோஸ்டா இருக்கும். இங்க வந்து நமக்கு அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒரு ஸ்பாட் லைட் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பாட் லைட் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா, நைட்ல நீங்க தூங்குறப்ப கூட இந்த ஸ்பாட் லைட்டை மட்டுமே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவு வெளிச்சம் இருக்காது நமக்கு. ஆனா பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா சட்டிலா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஸ்பாட் லைட்டை மட்டும் போட்டுக்கலாம். மெயினான டியூப் செட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு. ஏன்னா நைட் டைம்ல யாரையுமே இடிக்காம அந்த மாதிரிலாம் வரதுக்கு ஏதாவது நீங்க போகணும், தண்ணி குடிக்கவோ இல்லை ரெஸ்ட்ரூம் அந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து இந்த ஸ்பாட் லைட்டை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நைட்ல நடக்கிறதுக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருக்கும். அடுத்து வாங்க பாத்ரூமே அப்படியே பார்த்துருங்க. இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7x4 அப்படிங்கிற சைஸ்ல நம்ம பண்ணிருக்கோம். வெஸ்டர்ன் கிளாஸஸ் தான் இதுல நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்குது. உங்களுக்கு இதுல வந்து கார்னர் வாஷ் பேஷன் தனியா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கீழே பார்த்த மாதிரியே வால் மிக்சர் டேப்ல இருந்து நம்ம கெய்சர் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே தனித்தனியாவே கொடுத்துருக்கோம். 7 feet வரைக்கும் நம்ம டைல் ஒர்க்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு. உங்களுக்கு இதுல டவல் ராட்ல இருந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தனி செட்டப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்கோம். இதுல இந்த வீட்டுல அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பால்கனி ஏரியா அப்படியே மேல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பால்கனி ஏரியா தனியா இருக்கு நமக்கு. இந்த பால்கனி ஏரியா உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டைல்ஸ் தான் நமக்கு பண்ணியிருக்குது ஃபுல்லா. இந்த ஏரியா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் மத்தியதுக்குள்ள அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்குது. இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட், இந்த மாதிரி வீடோட டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 69 லட்சம் மட்டும் தான். இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா 1200. இதோட பில்டப் ஏரியான்னு பாத்தீங்கன்னா 1170. இந்த வீடை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்ம கால் பண்ணுங்க. இந்த வீட்டோட பேசிங் வந்து வெஸ்ட் பேசிங் நமக்கு. அப்படியே அவங்க ஓப்பன் டெரஸ் ஏரியா அதுல ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் வச்சிருக்கேன். அப்படி அதை பாருங்க. ஓப்பன் டெரஸ்க்கும் நம்ம ஒரு டோர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி மேலே டாப்ல இருந்து ஒரு சேஃப்டி கேட்டு கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா வீடுங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம கட்டி சேல் பண்றோம், அதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயம். சேஃப்டிங்கிறது எப்பவுமே முக்கியங்கிறதுனால அதுக்கு ப்ரிவிலேஜ் பண்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சேஃப்டி கேட்ஸ் நம்ம தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுக்கு தான் இந்த சேஃப்டி கேட் ஃபுல்லா. மேலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம கூல் ரூப் டைல்ஸ் தான் நம்ம போட்டிருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னன்னா நமக்கு இதுதான் மேலே போகிறதுக்கான, அதாவது நம்ம இது மேலே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரூஃப் ஏரியாவுக்கு மேலே தான் நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கு போகிறதுக்கான ஒரு ஃபோல்டபுள் ஸ்டார்கேஸ் ஏரியா தான் இது. எப்படி இதாகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி லாக் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம இந்த எஜ்ஜை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாலில் செப்பரேட்டாக அதை அப்படியே ஒட்டி வச்சிடலாம். இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எதுவுமே நமக்கு தெரியாது. மாதிரி சிட்டிங் டேபிள் சேர் அந்த மாதிரி கான்செப்ட் கூட எடுத்துக்கோங்க. அது மாதிரி மேலேயுமே நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். நான் உங்கள்ட்ட இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது கம்ப்ளீட்டாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான்ட்டு. இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பைல் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கோம் இதில். ஏன்னா பைல் ஃபவுண்டேஷன் வெறும் பில்டிங் மட்டும் இல்லை, நம்ம வெளியில் யூஸ் பண்ணியிருக்க காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே நம்ம ஒரு 10 feet வரைக்குமே பைல் ஃபவுண்டேஷன் கொடுத்து இதில் தாராளமாக ஸ்ட்ரக்சர் ஏற்றிருக்கோம். அதனால ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவுக்கு இதில் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் நம்ம அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு காமிச்சிட்டேன், அதுக்குள்ளே கீழே வந்துட்டேன்னு பார்த்தீங்களா. ஏன்னா கீழே வந்து அவ்வளோ முக்கியமான இடம். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்கள்ட்ட சொன்னேன், வீடு வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் நடந்து போகிற தூரத்தை பாருங்க, ஆல்மோஸ்ட் நமக்கு 3 feet மேலே இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. அது மாதிரியான ஒரு ஃபுல் ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைடில் உள்ள ஏரியா, அந்த கேஸ் ப்ரொவிஷன் நான் உங்கள்ட்ட உள்ள காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கான சிலிண்டர் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஏரியா. இதில் ஃபுல்லாக ஷீட் ஒர்க் பண்ணி, இது எதுக்குன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், அதை நீங்கள் வந்து வெளியில் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான நம்ம ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டை சுற்றி நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்பேஸ் இருக்குது நமக்கு வீட்டை சுற்றியே.
கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களா இந்த வீடை சுற்றி? இந்த வீடு நம்ம கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீரன் நகரில் தான் அமைஞ்சிருக்கு. திருச்சி தீரன் நகர், கருமண்டபத்துக்கு அடுத்து தீரன் வரும் பார்த்தீங்களா, அங்கே தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200, பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1170. இது ஒரு 2 BHK டூப்ளெக்ஸ் டைப் வில்லா நமக்கு இது பண்ணியிருக்காது. இதோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 16 lakhs தான். ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் ஃபேஸிங்கில் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக இன்டீரியர்லேருந்து எல்லாமே கொடுத்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனில் பண்ண வீடு தான். இது மாதிரியான வீடுகளை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனல் வீடு மனை சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயே நம்ம இருக்கோம், அதுலேயே நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஃபர்தர் அப்டேட்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.